இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் லாபம் தான். அந்த அரசியல் லாபத்தெல்லாம் கணக்கில் வச்சு தான் பராசக்தி குழு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 10ஆம் தேதி தான் பராசக்தி ரிலீஸு. இன்றைக்கு வந்து பொங்கல் விழா, பிரைம் மினிஸ்டர் புரோட்டோக்காலில், செக்யூரிட்டி புரோட்டோக்காலில் விரைவாக வந்து கெஸ்ட்டு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். கெஸ்ட் லிஸ்ட்லாம் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முந்தையே டிசைட் பண்ணுற விஷயம். அப்படின்னா அரசியல் ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அதாவது இதை வைத்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நமக்கு லாபம் தானே. அகில இந்திய அரசியலில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருதுங்க, காங்கிரஸும் சமாஜ்வாதி அங்கே கூட்டணி, அது பிஜேபிக்கு சவால் தான். அப்போ இந்தியா கூட்டணி இல்லாமல் போனால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி இருக்காதே. அதாவது உத்தரப்பிரதேசத்திலேருந்து காத்தடிக்கும் போது தமிழ்நாட்டில் அதுக்கு எஃபெக்ட் வருது. அப்படி நீங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாத அளவுக்கு வேகம் இருக்கா? காங்கிரஸ் கட்சியுடைய வேகத்தை பார்த்தா கூட்டணி முறிகிற அளவுக்கு வேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக அப்படி திமுகவும் கூட்டணியை முடித்துக் கொள்வதில் தயக்கம் காட்டும். காரணம், காங்கிரஸுக்கு ஒரு ஆவரேஜ் ஓட்டு வங்கி அந்த தெற்கிலிருந்து வீசுகிற காட்டில் வந்து கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்குங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், கன்னியாகுமரி சுற்றி இருக்கிற பகுதிகளில், தென் தமிழகத்தோட சில பகுதிகளில் ஆவரேஜாக வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5000 ஓட்டு வெற்றிக்கு தேவையான ஓட்டு. அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் எல்லாமே டிசைட் ஆகுது. 5000 ஓட்டுகளை போன முறை 40 தொகுதிகள் டிசைட் ஆகிருக்கு. அப்போ காங்கிரஸ் தேவைதான். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இணையுமா, அதில் வந்து பிஜேபி வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அப்படியான ஒரு இணைப்பு வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது எனது கணக்கு. அப்படி என்றால் கடைசி நேரத்தில் தாவேகா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்காவிட்டாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு சிக்கல். இது காங்கிரஸ் கட்சிக்கு நன்றாகவே தெரியும். எப்படி வந்து அவரை நம்பி வந்து இன்றைய தேதிக்கு வலுவான திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவதுங்கிற குழப்பம். திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு வந்து இப்போ இருக்கிற சீட்டு தான் கொடுக்க முடியும் அவங்களால. ஏன்னா உண்மையிலே சீட்டு இல்லைங்கிறத நிலவரம். அப்போ 25 சீட்டு 27 சீட்டு அதுதான் என்றால் காங்கிரஸோட கணக்கு, அந்த ராஜ்யசபா எம்பி கணக்கு, அது கொஞ்சம் இடிக்குது. ராகுல் காந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப, இப்போ சமீபத்தில் நேற்று வந்திருந்தப்ப அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டிருப்பதாகத்தான் நான் அறிந்தேன். 2 தரப்பு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்குள் 2 தரப்பு இருக்குது. மாணிக்க தாகூர் அவர்கள் இவங்கெல்லாம் வேறு தரப்பு. அதாவது காங்கிரஸ் உழைக்கிட்டுங்க, ஒரு 10 வருஷம் ஆகட்டும், ஒன்றும் குடிமொழி போகிறதில்ல, இப்போவே நம்ம வந்து ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வாங்கி என்ன பண்ண போகிறோம். ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும், அதுக்கு திமுக கூட்டணி தான் சரி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இவங்க சிட்டிங் எம்பி, இவங்களுக்கு உடனடியான கவலை அதில் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து துக்ளக்குழாவில் பிஜேபி தலைவர்களோட காங்கிரஸ் மற்றும் விஜய் ஆதரவாளரான திருச்சி வேலுசாமி அண்ணன் கலந்துக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளும் சமிக்கைகளும் சிக்னலில் இருக்குது. இந்த தேர்தல் சிக்னலில் தெளிவாகலைங்கிறது தான் நிஜமான உண்மை. பொறுத்திருந்து பார்த்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, தை பிறந்தால் வழி பிறக்கலாம் அல்லது வலியும் பிறக்கலாம்.